கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே இறைவன் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இது எதற்காக சொல்கிறார்னா, ஆண்டவரை அவர் நேசிக்கணும், மனிதன் நம்மோடு கூட நடக்கணும், நம்மோடு பேசணும், என்னோடு அவன் அளவலாகணும், என்னோடு நண்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். அதை தான் நம்ம ஆதியாகமத்திலே பார்க்குறோம். அந்த ஆதாமை சிருஷ்டித்த போது பகலின் குளிர்ச்சியான வேலைகளில் அவனோடு நடந்து உலாவி பேசி மகிழ அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து விடுகிறார். அந்த இடத்துல பார்க்குறோம், அவனோடு பகலின் குளிர்ச்சியான வேலையெல்லாம் இந்த மனிதனோடு அவர் நடக்க ஆசைப்பட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த ஆதியாகமத்திலே வரக்கூடிய முற்பிதாக்கள் பெரிய எல்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் ஆபிரகாம் தேவனோடு அவங்கெல்லாம் சிநேகிட்ட பேசுவது போல் பேசினாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து கிடந்து அந்த இடத்துலேருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு தான் அவர்கிட்டருந்து உத்தரவு வந்தாலொழி அவர்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாங்கினை பெற்றிருந்தார்கள். மோசே எந்த சூழ்நிலையிலும் அவன் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் மோசையோடு பேசினார் அப்படின்லாம் பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் நம்மை சிநேகித்தார் என்பதை நாம் பார்க்கிற போது என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தார். நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருந்ததுனால, பாசம் வச்சுருந்ததுனால தான் நம்மை தேடி அவர் வந்தார். பார்த்தீங்களா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை நம்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற இந்த வேதாகமத்திலேயே ஒரு கீ வேர்டாக இருக்கக்கூடிய வசனம் எதுவென்றால் யோவான் 3:16. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குற போது அவர் நம் மீது வைத்த அன்பின் வெளிப்பாடு தான் நம்ம கொண்டாடுகிற கிறிஸ்மஸ். அவர் நம்மீது வைத்த அன்பின் வெளிப்பாடு, பிதாவாகிய தேவன் நம்மீது வைக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு, அன்பின் உச்சகட்டம் தான் அவருடைய சொந்த மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புனது பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அவர் நம்ம அன்பு கூர்ந்து தான் நம்மை தேடி வந்தார். அப்போ அந்த தேவனிடத்தில், அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறுவோம்? நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று அழகாக பாடுகிறோம். அது பாடலின் வரிகளாக மட்டும் இருக்கக்கூடாது. அருமையான சகோதரனே சகோதரியே, நம் வாழ்க்கையில் அவர் மீது நாம் அன்பு கொள்ளும்போது அந்த அன்புக்கு பலன் உண்டு. நான் உலகத்தில் எல்லாரையும் எப்படி வேணாலும் சிநேகிக்கலாம், ஆனால் நம்ம இடத்துல பணம், பொருள், செல்வம் அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நேசிப்பாங்க. அதெல்லாம் எடுபட்டு போகுமானால் நம்மை நேசிப்பவர், நம்ம கூட அளவுனவங்க, பேசினவங்க யாருமே காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எந்த சூழ்நிலையிலும், நம்ம வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போதும் குறைபடும் போதும் நாம் சம்பூர்ணமாய் வாழும் போதும் எல்லா சூழ்நிலையும் நம்மை நேசித்து நம்மோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவ பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். யோபு பாருங்க, ஆண்டவர் அதிகமாக சிநேகித்தார். அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவரை நேசிக்கிறத விடவே இல்லை. அப்படிப்பட்ட சிநேகமானது என்ன செஞ்சது? ஆண்டவர் அவரை சிநேகித்து அவருடைய இடுக்கண்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவரை காப்பாற்றினார். அவரை மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு சென்றார். இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். இப்போ இதையெல்லாம் கொடுத்தது நிமித்தமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் யார் அவரை சிநேகிக்கிறார்களோ அவரை அவர் சிநேகிக்கிறார் என்பதை இந்த மாதிரியான சாட்சிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நேரடியாக ஒரு வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுத்த பலனின் நிமித்தமாக நாம் அதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்காக அவர்கள் எவ்வளவு பாடுகளை பட்டார்கள்,
அவரை நேசிக்கிறது நிமித்தமாக எவ்வளவு துன்பப்பட்டார்கள், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவு அவர்கள் பகைக்கப்பட்டார்கள், எல்லாராலும் பகைக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர் மேல் வைத்திருக்கிற சிநேகமானது அவர்கள் குறைவுபடவே இல்லை. பார்த்தீங்களா? பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ எல்லாரை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறார். ஆனால் அவன் நேசித்தது உண்மைதான். ஆனால் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது, ஆண்டவரையே பிடித்து கொண்டு சென்று விட்டார்களே, அவரே இத்தனை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்களே, நாம் இந்த நேரத்தில் நாம போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தான் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அந்த இடத்துல அவனுடைய சிநேகமானது முற்றிலுமாக அது மறக்கப்பட்டது. அந்த சிநேகமானது முற்றிலுமாக அது என்ன பண்ணப்பட்டது, தள்ளுபடி செய்யப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய சிநேகம், உன்னுடைய விசுவாசம், என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவனுக்காக அவர் வேண்டுதல் செஞ்சார்னா அதில் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம், நம்ம அவர் எவ்வளோ சிநேகிக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் சரி அவர் நம்மை கிட்டி இழுக்குகிறார். பார்த்தீங்களா? இது பார்க்குறோம். அதிகாலையில் அதே போல் சொல்லியிருக்கிறார், சிநேகிக்கிறவர்கள் நம் ஆண்டவரை சிநேகித்தோமானால் முதல் முழு நேரத்தை யாருக்கு கொடுப்போம்? அதுதான் அந்த வசனத்தின் அடுத்த பாகத்தில் பார்க்குறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பார்த்தீங்களா? நம்ம சிநேகித்தோம்னா அவர் நம்ம சிநேகிக்கிறாரு. அதிகாலையில் நம்ம அவரை தேடினோம்னா அவர் நம்ம என்ன செய்கிறாரு, நம்ம கண்டடையத்தக்கதா சமயத்தில் அவர் நமக்கு தென்படுவார். பார்த்தீங்களா? தேடுங்கள் அப்பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், நம்ம காலையில் எழுந்தவுடன் நம்ம எதையெல்லாம தேடுறோம். ஃபஸ்ட் எடுத்துனே நமக்கு ஏதாவது நைட் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமா, ஏதாவது மெசேஜஸ் வந்திருக்குமா, அலுவலகத்திலிருந்து ஏதாவது வந்திருக்குமா, உறவுகள் மத்தியிலிருந்து ஏதாவது நமக்கு ஏதாவது செய்தி வந்திருக்குமா என்று சொல்லி முதல்ல எடுத்தோடனே வேத புத்தகத்தை எடுப்பதற்கு பதிலாக மொபைலை தான் எடுக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும்போது அந்த நாட்கள்லாம் தபால்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் பாதிக்கப்படலை. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அந்த காலையில் எழுந்தவுடன் முதல் முழு நேரத்தை நாம் மொபைலை எடுப்பதற்கு பதிலாக, செய்தித்தாளை எடுப்பதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தை படிக்க வேண்டும், வேதத்தை முதலாவது எடுக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் அமர வேண்டும், அவரை துதிகள் ஸ்தோத்திரத்தோடு அவரை தேட வேண்டும். அப்போது நாம் தேடும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது அப்போ பகல் முழுவதும் அன்றைக்கு நாள் முழுவதும் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அவருக்கு ஆட் பண்ணிக்கிட்டே கூடவே கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அதுதான். அன்பான சகோதரனே சகோதரியே, நம் வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் சிநேகிக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து நீ என்னை அன்பு கூறுகிறாயா என்று கேட்கும்போது நாம் எவ்வாறு இருக்கிறோம்? ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளை போல, சிலுவை அண்டையிலே நின்ற யோவானைப் போல, இயேசுவோடு சிநேகிதராக 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரோடு பேசின மோசையைப் போல, தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டுதல் செய்த ஆபிரகாமைப் போல நாம் தேவனோடு நாம் நெருங்கி இருக்கிறோமா? தேவனோடு நாம் சிநேகிதனைப் போல நாம் ஆண்டவர்கிட்ட நாம் இருக்கிறோமா? அவர் நம்மை சிநேகிதர் என்கிறார். யூதாசை பார்த்து கூட சிநேகிதன் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அன்பான தேவனிடத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆகவே காலையில் எழும்பின உடனே நாம் ஆண்டவருக்கு நண்பனுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்படியாக இருக்கும்போது நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா வளங்களையும் தருவார். எங்களை மிகவும் நேசி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா, என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியாக கர்த்தாவே உண்மையை மாத்திரம் நாங்கள் சிநேகிக்க எங்களுக்கு உதவி செய்யுமப்பா. உலகத்தில் யாரை எப்படி வேணாலும் நம்ம சிநேகித்தாலும் அந்த சிநேகமெல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஆனால் நீரோ மாறாதவர் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரை நாங்கள் அதிகமாய் சிநேகித்து உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போல் இதுவரை நாங்கள் அதிகாலையில் உம்மை தேடாமல் இருந்திருப்போமானால் இனிமேல் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளின் முதல் வேலையை உமக்கு கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.